அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஸ்டாலினை மதிக்காத கர்நாடகா. வீரத்திற்கும் மானத்திற்கும் பெயர் போன தமிழ்நாடு இப்போது மானம் கட்டவர்களின் ஆட்சியில் சிக்கி தவிக்கிறது. இந்த திறனற்ற திராவிட ஆட்சியில் ஒன்றும் தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓட தேவை கிடையாது. ஆனா அடிப்படை உரிமையான காவிரி ஆற்றை கூட தாரை வார்த்து விடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு தமிழகம் இருக்கு. திமுகவிற்கு வாக்களித்து விட்டால் அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் என்று வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஒருவராவது அவர்களை மதிக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அட, தமிழ்நாட்டிலேயே இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை கேட்டு வயிறு குலுங்க சிரித்து கொண்டிருக்காங்க மக்கள். உள்ளூர்காரனே ஒரு பயலும் மதிக்காத நிலையில் வெளியூர்காரன் எப்படி மதிப்பான்? காவிரியில் தண்ணீரே திறந்து விட முடியாது என்று கர்நாடக அமைச்சர் கூறிய போதும் துப்பினா தொடச்சுப்போம் என்ற உயரிய கொள்கையோடு கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருந்தார் ஸ்டாலின். இந்த லட்சணத்துல உங்க ஆளுமை இருந்தா எவனாவது மதிப்பானா? தமிழகம் என்றால் ஏதோ கிள்ளுக்கீரை என்று நினைத்து கொண்டிருக்கிறது கர்நாடக காங்கிரஸ். திமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். கர்நாடகாவில் மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம் என்று கூறியிருக்கிறார் அம்மாநில அமைச்சர் டி.கே. சிவக்குமார். பக்கத்து ஸ்டேட் பிரச்சனையே தீர்க்க வக்கில்லாத ஸ்டாலின் பக்கத்து நாட்டு மக்களுக்கு குடியுரிமை வழங்குவது பற்றியெல்லாம் வாக்குறுதி அளித்திருப்பதுதான் காமெடியின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. கச்சத்தீவை தாரவாத்துட்டாங்க, காவிரியை தாரவாத்துட்டாங்க, நம்ம கனிம வளங்களையும் அழிக்க துவங்கிட்டாங்க. இனியும் இவர்களை நம்பி வாக்களிக்க போகிறோமா? அல்லது இந்தியா முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி கூட்டணி அமைத்த பின்பு கூட ஒரு கட்சி கொடுத்த வாக்குறுதியை இன்னொரு கட்சி ஏற்க மறுக்கும் இந்த கூட்டணியை ஆதரிக்க போறோமா? கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் அதே காங்கிரஸ் கூட்டணி கட்சியான திமுகவின் ஆட்சி. ஆனாலும் இரு மாநிலங்களுக்கு இடையே பதட்டமான சூழலை இவர்கள் தொடர்ந்து உருவாக்குறாங்க. தேசிய எண்ணத்தோடு ஆட்சி புரியும் பாஜகவின் ஆட்சி கர்நாடகத்தில் இருந்தவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழக கர்நாடக நட்பு சுமூகமாகவே இருந்தது. இப்போது சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் மதிக்காமல் இருக்கும் புள்ளி வைத்த கூட்டணி தேவையா? அல்லது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிய பாஜக ஆட்சி தேவையா? இம்முறை 400, ஜூன் 4 400.